சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வீடியோ பதிவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைமாக எங்கள் ஊரில் பலாப்பழம் காய்ச்சிருக்கு. இதை தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து எப்படின்னா எங்கள் ஐயா வந்து அத்தி வீட்டிலேருந்து கொண்டு வந்துச்சு ஆளாக்குனாங்க. அது இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக காய்ச்சிருக்குது. எங்கள் தாத்தா இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அவர் இறந்த பிறகு தான் அந்த பலாப்பழம் காய்க்கவே ஆரம்பிச்சிது. அதனால் சரி, அவர் எப்போவுமே அங்கேருந்து ஊர்லேருந்து வரும்போது பலாப்பழம்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவார். எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு சுத்தம் பண்ணி சாப்பிட்றதோட ரெடியாக கொடுப்பாங்க. இன்றைக்கி பலாப்பழம் பறிக்கும்போது எப்படிடா அதை சுத்தம் பண்ணி நம்ம சாப்பிட்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது எங்கள் மாமா ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க தான் இப்போ இதெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் ஐயா எங்கள் தாத்தா ஆளாக்கி வச்ச மரம்லாம் தேங்காய் எல்லாம் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது. இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அவர் வச்சு ஆளாக்கின மரத்தில் ஃபஸ்ட்டு டைமாக அவர் இறந்த பிறகு ஒரு தேங்காய் வாக்கிடுச்சு கொண்டு போவாங்கள்ல, அதான் ஃபஸ்ட் டைமாக கொண்டு போனோம். ஒரு பார்த்திங்கன்னா அந்த பப்பாளி கூட காய்ச்சிருக்குது. இந்த பலாப்பழத்தை பாருங்கள். இந்த பலாப்பழம் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.